ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா ஏர் இந்தியாவுடைய AI-171 போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய செய்தி அப்படின்றது நாடு முழுக்க ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்டோர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 240 பேரோட கதி அப்படின்றது என்ன அப்படின்றதான் இப்போ பலருக்குமே நெஞ்ச பதற வைக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா புறப்பட்ட 3 நிமிஷத்துல எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த விமானம் இருக்கு இல்லையா, மோகானி நகர்ல இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரியில் தான் பார்த்தோம் அப்படின்னா விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ அந்த விமானம் விழுந்து அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 60 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஃப்ளைட் அங்கே விழுந்து விபத்துக்குள்ளானதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்ல இந்த 240 பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட 60 பேர் அப்படின்னு சொல்லி 300 பேருடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா 1:10க்கே கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் அப்படின்றது 1:17க்கு தான், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கு. கிளம்பின 3 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மேடே அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அவசர காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சமிஞ்சை அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தவிர்க்கவே முடியாது, அவ்வளோதான், ஏதோ ஒன்று ஆக போகுது, நிலைமை எங்கள் கைக்குள்ள இல்லை, கட்டுப்பாட்டை மீறிடுச்சு அப்படின்ற போது தான் அந்த மேடே இருக்கு இல்லையா, அந்த அறிகுறி அப்படின்றதே ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு அறிக்கை கொடுப்பாங்க. ஸோ அப்படி கட்டுப்பாட்டு அறிக்கை அந்த சமிகையை கொடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு அகமதாபாத்தில், அதை தாண்டி உள்ள யார் யார் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்பப்போ அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளம்புன ஃப்ளைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 169 இந்தியன்ஸ், 1 கனேடியர், 53 பிரிட்டன்ஸ், 7 போர்ச்சுகீஸ் பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்காங்க. இந்த ஃப்ளைட் குஜராத்தினுடைய அகமதாபாத் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கிளம்பி பார்த்தோம் அப்படின்னா லண்டனுக்கு போகிறது தான் பிளான் அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சொன்ன டைமை விட ஒரு 7 நிமிஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா விமானம் ரொம்ப தாமதமாக தான் கிளம்புது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை பார்த்தோம் அப்படின்னா சுமித் ஷவர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானியும் கிளைவ் குண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை விமானியும் தான் பார்த்தோம் அப்படின்னா இயக்குறாங்க. இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேப்டன் சுமித் ஷவர்வால் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிட்டத்தட்ட 8200 மணி நேரங்கள் விமானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி கிளைவ் குண்டருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11000 மணி நேரம் அந்த ஃப்ளைட் இருக்கு இல்லையா, துணை விமானி கிளைவ் குண்டர், அவருக்கும் விமானத்தை இயக்குன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 பைலட்டு, 10 விமான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இருந்து எப்படி விபத்து உள்ளாச்சு அப்படின்றதா இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் இந்த போயிங் ரக விமானம் இருக்கு இல்லையா, அதுல விபத்து ஏற்படுறது அப்படின்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அப்படின்றதுனால விமானத்தில் இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருப்பு பெட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டாலும் அந்த கருப்பு பெட்டி அழியாது. பட் அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கருப்பு பெட்டியில் பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த கருப்பு பெட்டி கிடைச்சா மட்டும்தான் உண்மை வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப முக்கியமாக விஜய் ரூபானி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பார்த்தோம்னா அவருடைய மகளை பார்க்கறதுக்காக ஒரு ஷெட்யூல் பண்ணி லண்டனுக்கு புறப்பட்டிருக்காரு. ஸோ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லியே தெரியாத ஒரு விபத்து, கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இந்தியாவில் நடந்த மிக மோசமான விபத்துகளில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி சேர்க்கக்கூடிய வகைகளில் 240 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா இல்லை 11A அப்படின்ற சீட்டில் பயணம் பண்ண விஷால் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்காரு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங் போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்க்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மற்ற இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு ரொம்பவே தீக்கரை ஆயிருக்கு அப்படின்னு
வந்துட்டு சொல்லப்படுது. அந்த 240 பேரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 217 பெரியவங்க, 11 குழந்தைங்க, 2 கை குழந்தைங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்ல போகிறா அப்படின்றது இருக்கு இல்லையா. வாழ்க்கை அப்படின்றது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கனவோட ஒவ்வொரு வேலை சம்மந்தமாக வந்துட்டு போனவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பிறந்த கை குழந்தைகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அவங்கள சுற்றி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனோ அது கூட கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்தியாவினுடைய ரொம்ப பெரிய பேரிழப்புகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால் இந்த விபத்து, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு 3 நிமிஷம், அதாவது விமானம் கிளம்பின 90 செகண்ட் எக்ஸாக்டாக 1.5 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேடே அப்படின்ற கமெண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுக்கப்படுது. என்ன நடக்குதுன்னு சொல்லி சுதாரிக்கிறதுக்குள்ளே இந்த விபத்து நடந்து முடிஞ்சதுனால ஒட்டுமொத்த கண்ட்ரோல் டீமுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2 இன்ஜின்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பறவைகளுடைய இறக்குகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சிக்கியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படின்றது சேகரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை இன்ஜின்ல பறவையினுடைய இறகுகள் சிக்கினது அப்படின்றது இந்த விபத்துக்கு காரணமாக இருக்குமா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த விமானத்தில் பயணிச்சவங்களை தாண்டி அந்த கல்லூரி இருக்கு இல்லையா, பிஜே மருத்துவக் கல்லூரி, அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபேமிலியும் ரொம்ப பெரிய பதட்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 60 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆச்சு, நம்ம பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம பிள்ளை அங்கே தான் இருந்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதற்றமும் எப்படி சொல்கிறது எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு துக்கமான நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாடா குழுமம் இருக்காங்க இல்லையா, டாடா குழுமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பேராபத்து இருக்கு இல்லையா, இந்த துக்க நிகழ்வுகளுக்கு எங்களுடைய சார்பாக வந்துட்டு நாங்கள் இரங்கல் அப்படின்றத வந்துட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இறந்தவருடைய குடும்பத்துக்கு வந்துட்டு தலா 1 கோடி ரூபாய் நிதியுதவி அப்படின்றத நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் காயமடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ காயமடைந்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க மருத்துவ வசதிகள் அப்படின்றது எங்கள் குடும்பம் சார்பாக செஞ்சு தரப்படும். அது மட்டும் இல்லாமல் இடிபாடுகளில் சிக்கின கல்லூரிய கட்டடம் அப்படின்றதும் வந்துட்டு எங்களாலேயே சரி செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகள் அப்படின்றத இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா துணை நின்றுருக்காங்க அந்த 240 குடும்பங்களுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் தி கிரேட் கெஸ்டர்ஸ் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்துட்டு பதட்டம் அடையும் போதும் அந்த ஃபேமிலி சைடு என்ன பார்க்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது டாடா குழுமத்துக்கு எப்பயுமே இருந்திருக்கு, இப்பயும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல, பட் நம்ம கொடுத்தது ரொம்ப பெரிய விலை அப்படின்றதுனால இறந்தவருடைய ஆத்மா இருக்கு இல்லையா அது சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.